Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வெஜிடபிள் பிரியாணியோ புலாவோ நீங்கள் எப்படி சொல்வீங்களோ அப்படி. ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ இப்போ குக்கர் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் அனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அனியன்ஸ். இப்போ அதில் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணது ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ரைஸ்க்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹாஃப் லெமன் அதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இது இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு அதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.